மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இருந்தாலே இந்த அளவு நெருக்கடி கொடுக்க கூடாது. அது கொஞ்சம் நஞ்சமாயா தரேங்க. இந்த பக்கம் அடிக்கிறாங்க, இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் ஒரு அடி, இப்படி அடிக்கிறாங்கன்னு அந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் ஒரு அடி. நாடா எல்லா பக்கம் அடிக்கிறீங்க பார்த்தா குடும்பத்திலே போட்டு அடி. வெளியே வந்தா அடிக்கிறான்னு சொல்லி வீட்டுல இருந்தா வீட்டுல அடிக்கிறாங்க, வீட்லயே அடிக்கிறாங்க. வீட்டுல இருந்து வெளியே போய் போறதுக்கு அங்க அடிக்கிறாங்க. எங்க போனாலும் அடிச்சா யா மனுஷனா நீங்களா அப்படின்னு கேக்குற மாதிரி. சொல்ல போனா இப்ப விஜய் வந்து எப்ப எலெக்ஷன் முடியுதான் காத்துட்டு இருக்காரு. எலெக்ஷன் முடியற வரைக்கும் என்ன அவரை பண்றது? இனிமேல் நம்மள பொறுத்துக்க முடியாதுன்ற அந்த கட்டத்துக்கு வந்துட்டாரு. அந்த கட்டத்துக்கு வந்துட்டாரு அவரு. ஆமா, இப்ப நாளைக்கு டெல்லிக்கு போறாருல. டெல்லிக்கா? என்ன என்ன கரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல. ஆமா ஆமா, சிபிஐ வழக்கு. சிபிஐ வந்து மறுபடியும் வர சொல்லிருக்காங்க. அதான் ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சு முடியல. வெள்ளை சட்டை எல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணாரு. வெள்ளை சட்டை போட்டு போனாரு, கருப்பு சட்டை போட்டு, அது என்ன இன்னொரு சட்டை என்ன பண்ணாரு? கருப்பா வெள்ளை கருப்பு இது ரெண்டு தான் போட்டு போனாரு. அப்ப வந்து இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு காவி சட்டை போட போறாரு நினைக்கிறேன். காவி சட்டையா? ஆமா, மஞ்சள் சட்டை போடலாம், சிவப்பு சட்டை போடலாம், இல்ல இப்படி போடலாம், பச்சை சட்டை கூட போடலாம், முழு சட்டை கூட போடலாம். அதெல்லாம் அவர் கட்சி கொடியில இருக்கக்கூடிய ஒண்ணு. சரி இப்படி போடுவாரு அப்படின்னு பார்த்தா நீனே புதுசா காவி சட்டைன்னு சொல்ற. டெல்லி கேக்குற அழுத்தம் அப்படி. அவர் கேக்குறத கொடுக்க மாட்டாரு, இவரும் விட்டு கொடுக்க மாட்டாருல்ல. அவரும் கொடுக்க மாட்டாரு, இவரும் விட்டு கொடுக்க மாட்டாரு. அதனால வந்து நீ தொடர்ந்து நாளைக்கு வந்து ஆகணும் அப்படின்னு கட்டளை இட்டாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, நாளைக்கு தான் விருப்ப மனு கொடுத்துருக்காங்கல்ல. விருப்ப மனு காவிக்கு சார்பில். ஆமா ஆல்ரெடி கொடுத்துருக்காங்கல்ல. அது ஒரு மணி நேரத்துல 10,000 ஜாலிதான். ஒரு நாள் 50,000 டிக்கெட். FDS அந்த மாதிரி போயிடுச்சு. அது என்ன போன வாரம் திரும்பி வரல யாரும். 500,000 தான் தெரிச்சு. அது இருக்கட்டும். அதோட விருப்பம் வந்து நாளைக்கு நேர்காணல் நடத்துறாங்க. நாளைக்கு நேர்காணல். ஐயா இங்க நேர்காணல் வச்சு நாங்க டெல்லிக்கு எப்படி போவாரு? சிபிஐ போக சொல்ல முடியும், நான் வர மாட்டேன்ட்டு. போய்தான் ஆகணும், இல்ல பொழப்பாங்களே. அதனால வந்து இப்ப விஜய் வந்து நாளைக்கு டெல்லிக்கு போறாரு. போயிட்டு வந்ததா நல்லா தெரியும். ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து கூட்டணி வச்சு ஆகணும் அதிமுக கூட. அதனால நீங்க கூட்டணி வைக்கலாம். இப்படி நடக்கும் உங்களுக்கு. யாரு கூட கூட்டணி? தாவேக்கா அதிமுக கூட தான். ஓஹோ, அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு எதுக்கு அவர் டெல்லி? ஆஹா, இப்போதான் எனக்கு புரியுது. அதிமுக கூட்டணி ஏன் டெல்லிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க போனாதான் இங்க பட்டன், அதான் இங்க சுவிட்ச் போட்டாங்களேன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி. அப்ப இவர் அங்க இருந்து அங்க போயிட்டாருன்னா சரி, இப்ப அதுக்கு பேச்சுவார்த்தை எப்படி நடக்கணும்ல? யாரு நடத்துறா? அதுக்கு இங்க லோக்கல் ஆள் இல்ல, ஆந்திரால ஒரு ஆளா இருக்கிறாங்க. ஆந்திரால இருந்து இறங்கி அவங்க ஆல் இந்தியா ரேடியோ இல்லையா, அதனால அங்க இருந்து ஆளை இறக்குறாங்க. வந்து ஒரு 60 தொகுதி எடுத்துக்கோ. 60 தொகுதி எடுத்துக்கோ. நீ எங்க சார்பு வந்து நில்லு. எங்க சார்பிலே எப்படியாவது திமுக வந்து நம்ம தோற்கடிக்கணும். அதனால நீ. ஆனா எங்கால செங்கோட்டையும் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறாரு. இங்க இருந்து எங்க வந்து அதிமுக இருந்து போனவர் தான். அவர் என்ன சொன்னாரு? விஜய தலைமையா ஏத்துக்கிட்டு கூட்டணி ஏத்துவரும் தாராளமா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது அவங்க அதிகார பகிர்வு வரைக்கும் தரேன், அது ஒரு துணை முதலமைச்சர்லாம் தரேன்னு சொல்லிருக்காங்க. அதுக்குதான் அவங்க சொல்லலாம், பட் இவங்க கேட்கணும் இல்ல. இப்ப அவருக்கு 60 சீட்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா ஐயா அவரே வந்து 75 சீட்டு தரேன்னாரு. 75 தரேன்னாரு. இப்ப இருக்கிற நெருக்கடிக்கு அவர் ஒண்ணு இறங்கி போயாகணும், இல்ல எதிர்த்து நின்னாகணும். எதிர்த்து நின்னாவணும், இல்ல இறங்கி போய் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு அண்ணன் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். இது வரைக்கும் அந்த மத்திய ஒன்றிய அரச போட்டு கண்டிச்சிருக்காரு. அந்த கண்டிச்சது கேட்டு பிஜேபி அப்படி அலறி போயிருக்குது இல்ல. அப்படியா? அப்படி அலறி போய் தான் என்ன பண்றாங்க இப்ப இந்த நெருக்கடி கொடுத்து. அப்படி ஒரு தனி உலகத்துல இருந்து செய்தி பார்த்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க ஊர்ல அப்படித்தான்பா சொல்றாங்க. அப்படியா? நான் வந்து வேற்றுக்கு வந்துக்கிறேன். நீ தனி உலகத்துல இருக்க போல. அதனால அப்படி ஒரு பேச்சு இன்னொரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு அழுத்தம் வேறையா? இந்த அழுத்தமே தாங்க முடியலையே. சரி, இந்த அழுத்தம் இதெல்லாம் வந்து இன்னொரு அழுத்தம் இவங்க கொடுத்துக்கினே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐயா, இந்த அழுத்தெல்லாம் விட்டுரு. அந்த படம் எப்பதான் வரும்? அதுதான் பிரச்சனையே. படத்துல என்ன பிரச்சனை கொடுத்துட்டாங்கல்ல. இப்ப இன்னைக்குதான் சென்சார் ஆக வேண்டியது படம். ஆமா, இன்னைக்கு சென்சார் ரீவேல்யூவேஷன் போச்சு. அந்த சென்சார் டீம்ல ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லையா. ஐயோ, அவருக்கு என்ன உடம்பு சரியில்லையா? என்ன டைபாய்டாமா? என்னமோ நார்மல் சிக்கன் குனியா நினைக்கிறேன். உடனே அவர் லீவ் போட்டாரு. எனக்கு தெரிஞ்சு சிக்கன் குனியா டைபாய்டு இதெல்லாம் இருக்காது, ஜனநாயகன் குனியான்னு ஏதாவது புதுசா நோய் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்ப வந்து வராத தெரியல. அதனால தேதியை குறிப்பிடாம தள்ளிச்சிட்டாங்க திரும்ப. இப்ப இப்போதைக்கு வந்து சென்சார் வந்து 6 தெரியல. என் பண்டு பாவம். அதுதான் இந்த பக்கம் இந்த பக்கம் ஜனநாயக இஷ்யூ. அவர் என்னதான் பண்ணுவாரு? தொடர்ந்து போய் நேருது. இதுக்கு தனியா ஒரு போராட்டம் நடத்த கூட ஆகும் போல அவரு. இதுக்கு தனியா போராட்டம்? ஏற்கனவே பனையூர்ல தான் ஏகப்பட்ட போராட்டங்கள் நடத்தினுங்கிறாங்க. அது வேற போராட்டம், இது வேற போராட்டம். போராட்டம் தான் ஞாபகம் வருது. இப்ப தாவேக சார்பு இன்னொரு போராட்டம் நடத்த போறாங்க. தாவேக சார்புல போராட்டம் 12ஆம் தேதி. நல்ல வரவேற்பு. அப்ப இது இந்த போராட்டம் நடத்துறாங்கன்னா போலீஸ் எல்லாம் ஒண்ணு என்ன பண்ணிருப்பாங்க, ஃபுல் கவர் ட்ரெஸ் இருக்குல்ல, இந்த பாம்ப் ஸ்குவாட் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகுறாங்களாம்பா. எதுக்கு?
தாவேக்கா போராட்டமா, அதனால அந்த ட்ரெஸ்ல போட்டு ரெடி ஆகணும்ல. இல்ல தாவிடுவாங்களோ இல்ல, நீ இந்த ஒரு தூத்துக்குடியில எங்கேயோ ஒரு இடத்துல போராட்டம் பண்ணாங்க பார்த்தல, புடிச்சு கை கடிச்சு வச்சுட்டானுல. அதனால அந்த போலீஸ்லாம் அந்த ட்ரெஸ் போட்டு ரெடியா ஆரம்பிச்சிருப்பாங்களா. போலீஸுக்கு தான் அது பிரச்சனை. எந்த அளவுக்கு நீ நூதனமான போராட்டங்கள் எவ்வளவு பாத்துருப்ப, இத பாத்துருப்பியா? போலீஸ் பயத்துல இருப்பாங்க அப்படின்னு. ஆமா, போலீஸ் சும்மா அலற விட்டுருப்பாங்க. பாதுகாப்பு மேல இருக்கிறவங்க கூட அலற மாட்டான், பா டப்புன்னு முச்சு போடுப்பான்ட்டு. ஆனா அவனை நீ வந்து பாதுகாப்பு கூட பாக்கலாம் அப்படின்னு அவன் வரமாட்டான். எதுக்காக இந்த போராட்டம்னா, இப்ப வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லையா, சட்ட ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை, எங்க பார்த்தாலும் கஞ்சா போதையில வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது வந்து அது கண்டிக்கணும், அரசு கண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோ போயிட்டு இருக்குல்ல, எந்த ஷோ, ஜாதிவாரி கணக்கெடுப்பு போயிட்டு இருக்குல்ல, ஆமா, அதுக்கு வந்து ஒரு முட்டுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்காங்க. ஏன் இவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதுல வந்து இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்க. இதுல இன்னொன்னு இதுல மூணு கோரிக்கைகள், இது மூணாவது ஒரு கோரிக்கை சொல்லிட்டாங்க. இது மட்டும் தனியா வச்சா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு மூணாவது பாயிண்ட் கொண்டு வந்துட்டாங்க. என்னன்னு கேளு, அது ஒண்ணு இல்ல, இப்ப வந்து அரசியல் கட்சி நிகழ்ச்சி நடத்துறாங்களா, மாநாடு பொதுக்குழு நடத்துறாங்களா, அதுல வந்து எங்களுக்கு நிறைய நெருக்கடி தரீங்க, எங்களை வந்து சுதந்திரமா எப்படி சுதந்திரமா வந்து எங்களால மாநாடு நடத்த முடியல, இது காரணம் யாரு, தமிழ்நாடு அரசு தானே, அதை கண்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு பாட்டம் நடத்துறாங்க. எப்படி இதை மட்டும் தனியா நடத்தினா மாட்டிக்கணும் தான் இப்ப 2 ஸ்டேஜ் உள்ள சேர்த்துட்டாங்க. இப்ப இவங்க மாநாடு நடத்துறதுக்கு நெருக்கடி தராங்கன்னு இப்ப இது சேர்த்துக்கிட்டாங்க. இந்த நெருக்கடியோட எப்படி போய் சேலத்துல மாநாடு நடத்தினாங்க, அவ்வளவு பெரிய நெருக்கடியோட எப்படி ஈரோட்ல நடத்தினாங்க, அப்படி ஒரு நெருக்கடியில எப்படி வேலூர்ல நடத்தினாங்க, அதெல்லாம் நடத்துறாங்கல்ல, அதுக்கு அவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்களாம். அது சும்மா இதெல்லாம் மீறி எப்படி தஞ்சாவூர் பலகட்ட போராட்டங்களை கடந்துதான் அந்த நெருக்கடியெல்லாம் தாண்டி தான் போயிருக்காங்க பாத்துக்கோ. இவ்வளவு நெருக்கடி தாண்டி வந்திருக்காங்க. அதுவும் இவங்க எதுக்காக இவங்க போய் மக்கள் பிரச்சனை பேசுறாங்கல்ல, அந்த மக்கள் பிரச்சனை பேசி மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்க அப்படின்றதுக்காக இப்ப நெருக்கடி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து தமிழ்நாடு அரசு கண்டிக்கதான் முடிவு பண்ணாங்க. இவங்க தமிழ்நாடு அரசு இவங்க கண்டிக்கலனா தான் அது அதிசயம். என்ன இப்ப டெல்லி போயிட்டாரு டீம், இப்ப டெல்லி போயிட்டாருல்ல தலைவர், அவர் வந்தாதான் நிலவரம் தெரியும். வரும்போது அவர் முடிவு மாத்திட்டாருன்னா போராட்ட காலத்துல வாய்ப்பு இருக்குல்ல, வாய்ப்பு இருக்கு. அதனால என்னன்னு பாப்போம். என்னன்னு எனக்கு தெரிஞ்சு காலைக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. நீ மூணுமே சொல்லு. எதனால ஜாதிவாரி கணக்கெடுப்பு யாரு எடுக்கணும், அது வந்து ஒன்றிய அரசு எடுக்கணும். இப்ப நீ அதை கழிச்சிரு. மத்த ரெண்டு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்றாங்க. யாரு, கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட். அடுத்து என்ன, அவங்களுக்கு மீட்டிங் பிரச்சனை. யாரு, மக்களை சந்திக்க விட மாட்டாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்ப முக்கிய 2 பிரச்சனை இருக்குது. ஆமா, தமிழ்நாடு இப்போ ஒப்புக்குச்ச பணி இந்த சாதிவாரி கணக்கு எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறதா புதுசா ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான். பட் இவங்க இந்த டெல்லிக்கு போயிட்டு வந்தா எப்படி போராட்டத்தை தடை பண்ணுவாங்க, எப்படி தடுவாங்க? தமிழ்நாடு அரசு தானே, தமிழ்நாடு அரசு தானே. இது ஒன்றிய அரசு அப்படின்னா தடை பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு கூட இவங்க தமிழ்நாடு தான் கணக்கெடுக்கணும்னு நினைச்சுன்னு இருப்பாங்க. இவங்களை நம்ப முடியாது. வீட்டு விஜய் இருக்கான்னு சொல்றாங்க. அப்புறம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இது இவங்க வேலை வாய்ப்புகள் அதிகமா கொடுக்கணும், கணக்கெடுப்பு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்கன்னா அது நியாயம். இப்ப எல்லாத்துலயும் இடஒதுக்கீடு கொடுங்க, இத்தனை மக்கள் இத்தனை வந்து ஜாதிவாரிலேயே. இப்ப அடுத்து ஒண்ணு பண்ணும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுலயே பொருளாதார ரீதியான கணக்கெடுப்பு அதுலயே வந்துடும். ஏன்னா இப்ப ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க, இது வரைக்கும் எல்லாத்தையும் மறுக்கப்பட்டவங்க SC ST மக்கள், அவங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு போய் சேர்றதுல அவங்களுக்கு வந்து அந்த பொருளாதார ரீதி கணக்கு எடுக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப வன்முறையான ஒண்ணு. வன்முறையில தான் போய் சேரணும். இதுக்கு மேல இருக்காங்கல்ல, இது வரைக்கும் ஒடுக்கி வச்சிருந்தாங்கல்ல, இவங்களுக்கு அதை எடுத்தே ஆகணும். இப்படி எடுத்து ஆகணும். இது ஒரு பக்கம் இவங்கள இருந்தாங்கன்னா, இதுக்காக தான் இவங்க இந்த வேலை வாய்ப்பு, கல்வியில முக்கியத்துவம், இதுக்காக தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்களா? ஏன் எலெக்ஷன் டைம்ல எடுக்கணும்னு கேக்குறாங்க. அது இப்பவே சொல்றாங்க இல்லையா? ஏன்னா எத்தனை ஓட்டு இருக்குது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு வீட்டுக்கிட்ட விஜய் இருக்காங்களா, அப்புறம் என்ன ஒரு பிரச்சனை? அது தெரிஞ்சாதான் இவங்களுக்கு எந்த ஓட்டுக்கு யார எலெக்ஷன்ல நிறுத்தலாம். சரி, அது இருக்கட்டா. இதுக்கு முன்னாடி எத்தனையோ டைம் கேட்டிருக்காங்க, அப்பயும் நடக்கல. இப்ப இவங்க வந்து கேட்டு நடந்துற போதா? அதான் சொல்றேனே, அவங்க நோக்கம் சரியா இருந்தா தொடர்ந்து போராடுவாங்க, அதை செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா இது அப்படி இல்லையா? சரி, இது இருக்கட்டும். இன்னொரு மேட்டர் பாத்தியா, பார்த்திபன்? ஆமா, நல்ல சரியான மனுஷன்பா. லாஸ்டா ஒரு சிங்கிள் டேக்ல ஃபுல் படத்தை எடுத்து முடிச்சாரு. அந்த மாதிரியான மனுஷன். அதை விட்டுரு, நீ கிருஷ்ணா மேட்டர் தான். ஐயா,
என்ன மேட்டர் ஸ்டேஜ்ல பேசும்போது திரிஷா பத்தி வீட்டுல குந்த சொன்னார்ல. ஓ ஆமா சொல்லிட்டாரு. அதுக்கு திரிஷா கண்ணனை தெரிவிச்சிருக்காங்க மறைமுகமா. வன்மையா கண்டிச்சிருக்காங்க போல. இது என்ன T20 மேட்ச் வச்சுல அதோட இதுதான் ட்ரெண்டிங்கா போச்சு. அடப்பாவீங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க, இந்தியாவே பெரிய கொண்டாட்டத்துல இருக்கு, அதுதான் மேட்டர்னு பார்த்தா அதை தாண்டி இதை தாண்டி போயிட்டு இருக்கா. திரிஷா என்னன்னு சொல்லிக்கிறாங்க, அவங்க வந்து மறைமுகமா கண்ணனை தெரிவிச்சிருக்காங்க. ஸ்டேஜ்ல பேசுறது அழகு இல்ல, இதை வந்து நீங்க ஒரு சிலர் வந்து மறைமுகமா தாக்குறீங்க, மேடை மைக்ல பேசுறதுனாலே பொய் தான். ஆமா, நீங்க வந்து இது உங்களோட மதிப்பு தான் கெட்டு போகும், அது நீங்க சொல்றவங்களோட மதிப்பு கெட்டு போகாது அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. உடனே இவரும் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இவரோட வருத்தம் எப்படி தெரிவிக்கும் தெரியல. உனக்கு மன்னிப்பு கேட்ட மாதிரி இருக்குன்னு கேட்காத மாதிரி இருக்கு. பேசி நடந்தவை அனைத்தும் தவறாகவே நடந்து விட்டது, அதனால் பேசியது அனைத்தும் தவறாக மாறிவிட்டது, அதனால் வருத்தம் தெரிவிப்பதை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு போட்டு உடைச்சிட்டாரு. யோசிச்சு பாருங்க, நடந்தவை அனைத்தும் தவறாகவே நடந்து விட்டது. எது இவர் பேசுறது தவறா நடந்துச்சா, இந்த அம்மா நடந்துக்கிட்டு தவறா நடந்துச்சா, எதுன்றது தெரியல, தான் பாத்துக்கணும். இதுல ஊரே போட்டு அடி அடி நச்சுனுக்குது. அத அவர் வெளியே விட வேணாப்பா அப்படின்னு சொல்லி அந்த சேனல் கிட்டே போய் சொல்லிட்டாரு. அவங்க விட மாட்டாங்க. எவனோ ஒருத்தன் வித்துட்டு தரமா வீடியோ எடுத்துட்டு இருக்கான். திருட்டு தரமா இல்ல, எடுத்தா அவன் போட்டு விட்டுட்டான். அது இயல்பு தானே. போற எல்லாருமே இப்ப ஒரு ஆக்ட்ரஸ பார்த்தாலும் கண்டென்ட் போனா வீடியோ எடுப்பாங்கல்ல, அந்த இயல்புல ஒருத்தன் எடுத்து போட்டு விட்டுட்டாங்க. அது பரவிருச்சு. இது பார்த்திபன் தெரியாத போச்சு. அவரை போய் எல்லாரும் சொல்லிருக்கணும், நீ தனிப்பட்ட சொல்லி சொல்லக்கூடாது. மேடையில எப்பா தெரியாம சொல்லிட்டோம், போட்டுறாதீங்க, எவனோ போட்டுறாதீங்க சொல்லி அப்படிதானே போட்டுருப்பானுங்க வச்சுக்க, அதையும் சேர்த்து போட்டுருப்பானுங்க. அது அவர் சொல்லிருக்காரு. அதே மாதிரி வீடியோ வந்து திரிஷா பார்த்து அதுக்கு கண்ணன் தெரிஞ்சு இவர் மன்னிப்பு கேட்டு அது ஒரு பெரிய கூத்தா போச்சு. பயங்கர கூத்தா போயிட்டு இருக்கு போல. இது இல்லாம இப்ப திரிஷா பக்கம் இந்த பக்கம் போனா இந்த பக்கம் சங்கீதா மேம் இருக்காங்களா, ஆமா, அவங்களுக்கு என்ன மேட்டர், கீழே இறங்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னையா சொல்ற, புது மேட்டரால இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஹஸ்பண்டுக்கு எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது, நம்ம பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கோம், சரி போனா போதும் மன்னிச்சு விட்டுருவோம், அந்த வாபஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காதா சொல்றாங்க. மன்னிச்சு விட்டுறதுக்காக வாய்ப்பு இருக்கா, இல்ல பேச்சுவார்த்தை ஏதாச்சும் நடக்குதா? பேச்சுவார்த்தை நடக்கும். பேச்சுவார்த்தை நடந்த சுமூகமான அந்த வாய்ப்பு இருக்கு. ஓகே, பஞ்சாயத்து ஏதோ நடத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் அம்மா இருக்குல்ல, விஜய் எனக்கு அன்பானவரா தெரியும் சொல்லிருந்துச்சு. அதனால என்ன பண்ணிருக்கோம், நைஸா வீட்டுக்கே கிளம்பி போயிருக்கோம். போயிட்டு வா அம்மா திரிஷா சீக்கிரம் வர சொல்லி போன் கால்யாச்சும் எடுன்னு எடுத்து பேசியிருந்தாலும் பேசிருப்பாங்க, சொல்ல முடியாது. அதனால வந்து இப்ப அந்த வார்த்தை இருக்கு. இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்ப பிரஸ் மீட் பண்ண போறாங்க. பிரஸ் மீட் பண்ண போறாங்க மேடம் வந்து பிரஸ் மீட் பண்ண போறாங்க. அதான் சொல்றாங்க பிரஸ் மீட் பண்ண போறாங்க, பிரஸ் மீட் பண்ண போறாங்க. பார்த்தாதான் தெரியும். இது என்னன்னா ட்விஸ்ட்னா, இது வந்து கட்சி ஆரம்பத்துல விஜய் வந்து பிரஸ் மீட் பண்ணதுல, ஆனா நேத்து வந்து சங்கீதா மேடம் வந்து பிரஸ் மீட் பண்ணாங்க. அப்ப விஜய்க்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. பாரு இங்கதான் எப்பா உன்னை எதிர்த்து நான் இங்கதான் பேசி ஆகணும், அதுக்கான தலை அமைச்சாகணும்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு வந்துட்டாங்க. விஜய் இன்னி வரைக்கும் அதுக்கும் பிரஸ் மீட் பண்ண மாட்டார்ல, வாய்ப்பு இல்ல. அவர் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதான் மீட் பண்ணுவாரு. எலெக்ஷன் முடிஞ்சுதான் எதுக்குன்னு சொல்லு, நான் தெரியாம அரசு வந்து சொல்றதுக்கு. அது என்னவோ உண்மை நடந்தாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுல வேற நடுவுல சீமான் ஒரு கலாச்சு விட்டாரு. என்னன்ட்டு ஏதோ முதலைங்க எல்லாம் இருக்குதா, நம்மளே பயமுத்துறாங்க, அதுக்கெல்லாம் அசர்ற ஆளா நான். ஆமா, அவர் வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுவாரு, அது என்னன்னாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏதாவது நடந்துக்கிறது நடந்து போச்சு. நாளைக்கு டெல்லிக்கு போறாருல, ஆமா, போயிட்டு வந்து என்ன நடக்குன்னு நாளைக்கு பாத்துருவோமா, வெயிட் பண்ணி பாக்கலாம்ப்பா. நன்றிப்பா, வணக்கம்.